வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் சரண்யா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இட்லி மாவு வச்சு ஒரு சூப்பரான போண்டா 5 நிமிஷத்துல நம்ம பண்ணிடலாம். எல்லார் வீட்லயும் இட்லி மாவு இருக்கும். அதனால இது ரொம்ப ரொம்ப ஈஸியா நினைச்ச நேரத்துல பண்ணிடலாம் நம்ம. இப்போ அதுக்கு தேவையான பொருள் 2 கப் அளவுக்கு இட்லி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இட்லி மாவு கொஞ்சம் தனியாக இருக்கிறதுனால நம்ம அரிசி மாவு போட்டோம்னா நல்லா அது போண்டா பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நறுக்கிக்குங்க. கொஞ்சமாக கொத்தமல்லியை நறுக்கிக்குங்க. 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அது கூட கருவேப்பிலை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை. இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம இந்த மாவோட சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்குறது அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், அடுத்து ரவை 2 டேபிள் ஸ்பூன், வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை, அடுத்து நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாய். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் கூடவோ கம்மியோ பண்ணிக்கலாம். கொத்தமல்லி சின்ன சின்ன துண்டாக நறுக்குன கொத்தமல்லி, அடுத்து நம்ம பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்க்கணும். ஏன்னா நம்ம இப்போ இதில் அரிசி மாவு, ரவை, அப்புறம் வெங்காயம், கொத்தமல்லி எல்லாம் போட்டிருக்கோம். அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் மிக்ஸ் பண்ணும் போது உங்களுக்கு போண்டா உருட்டுற பக்குவத்தில் இருக்கணும். பாருங்க, இப்படி எடுத்து போடுற மாதிரி இருக்கணும் மாவு. உங்களுக்கு தண்ணியாக இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி போண்டாவை ஒன்று ஒன்றா போட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும். 2 சைடும் பொன்னிறமாகிற வரைக்கும் பொரிச்சு எடுக்கணும். நடுவில் இந்த மாதிரி லைட்டாக திருப்பி விடுங்க. அப்போ தான் எல்லா சைடும் ஈவனாக வேகும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இந்த ஸ்நாக். இது டீ டைமில் செஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னாலும் இந்த ஸ்நாக் நம்ம பண்ணிடலாம். ஏன்னா எல்லார் வீட்லேயுமே இட்லி மாவு இருக்கும். அதுவும் இதுக்கு அதிகப்படியான இன்க்ரீடியன்ட் கிடையாது. வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நம்ம பண்ணிடலாம். இது செய்யறதுக்கு 5 நிமிஷம் தான் ஆகும். இப்போ பாருங்கள், நம்மளோட இட்லி மாவு போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சட்னியோட சேர்த்து வச்சு சாப்பிட்லாம், இல்லைனா அப்படியே கூட சாப்பிட்லாம் டீயோட. ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். சரண்யா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். நன்றி.